2 கைப்பிடி எடுத்துக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான கறி லீஃப் கார்லிக் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமுங்க. இப்போ அந்த இலையை மட்டும் உருவி எண்ணெய் சேர்க்காம மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்குங்க. விறகு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நனைஞ்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விறகு அடுப்பு யூஸ் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எடுத்து வந்தாச்சுங்க. 2 கைப்பிடி எடுத்துக்கலாங்க. நல்லா மொறுன்னு வறுபட்டுருச்சுங்க. அப்படியே எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 7 வரமிளகாய், கடைசியாக 1/2 ஸ்பூன் சீரகங்க. அப்படியே எடுத்துக்கலாம். 100 கிராம் கட் பண்ண பூண்டு, மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய், அப்படியே எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சுங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜுமாக்கா ஜூ. இப்போ ஆரம்பிச்சிடலாம். 150 ml ஆயில், 1 கொத்து கருவேப்பிலை, 300 கிராம் கட் பண்ண பெரிய வெங்காயம், 50 கிராம் அரைச்ச இஞ்சி பூண்டு விடுது, 1.5 கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா தோலோடு எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே சேர்த்துக்கலாம். மல்லி புதினா அப்படியே சேர்த்துட்டுங்க. அப்படியே ஒரு பருப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா, கல்லுப்பு. இப்போ சிக்கன் கூட இந்த மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா கொண்டு பாருங்க. அப்படியே நல்லா க்ரீனாக இருக்கும். சிக்கன் இந்த மசாலாலே அப்படியே கொஞ்சம் நேரம் வெந்து விட்டுங்க. அவ்வளோதாங்க, கறி லீஃப் கார்லிக் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே இந்த சிக்கனை போட்டுங்க இந்த சாப்பாட்டோடு நல்லா பரட்டுங்க. செம்மையாக இருக்குங்க. நம்ம அந்த இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நிறையா வறுத்தரைச்சி போட்டுருந்தோம். அதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலை ஒதுக்கி வச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அந்த கருவேப்பிலையை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கார்லிக் சிக்கன் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒரு சிக்கன் பீஸுங்க. இங்கே பாருங்கள், எலும்பு இல்லாத பீஸ். அப்படியே மேலாப்பில் ரசங்க. அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டுங்க. இந்த பீஸ் அப்படியே மசாலாவோட இருக்குங்க. இது அப்படியே சாப்பிட்லாங்க. ரச சாப்பாடு, சிக்கனு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போதுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க.